இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா கொத்வால் சாவடியிலேருந்து வெளியே வந்தாச்சு. ஓகே இந்த சைடு போனாக்கா பாரிஸு. ஓகே ப்ரோ. இந்த சைடு போனாக்கா பாரதி உமன்ஸ் காலேஜ். ஓகே இந்த சைடு போனாக்கா பீச் ஸ்டேஷனு. ஓகே ப்ரோ. என்ன பக்கம் போகலாம்? இந்த பக்கம் போனால் இது இப்போ கேர்ள்ஸ் இருக்க மாட்டாங்க, காலேஜ் ஓப்பனில் இருக்காது, அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடுவோம். இப்போ பாரு சோக்குலேயே திரி. நான் இதுக்காக வந்து உனக்காக தான் ப்ரோ தேடுற. இப்போ தேடி யாருக்கு? என் நண்பன் ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. என் நண்பன் ஒருத்தர் இருக்கான். யார் அவன்? டாப்பர். உனக்கு நான் வாப்பில் யாரா? சுரேஷ் தெரியாது? தெரியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து அந்த நெட்டு போல்டு வாசரு அந்த பம்பு பைப்பு ஓசுனால அது மோட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்பேர் பார்ட்ஸு இது எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. இது வந்து மண்ணொடி சரௌண்டிங். ஆப்போசிட்டில் வந்து இது ப்ரோ அவனுக்கு 700 இருந்தானுங்க ப்ரோ. ஆனால் அவனுக்கு ஒரு லுக் ஒன்று விட்டானுங்க. போறியா இல்லை வெட்டவான்ற மாதிரியே. அவனுங்களை எடுத்தியா? எடுத்துருக்க மாட்டேன் தெரியும். இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஹார்மோனியன் ஸ்ட்ரீட் இந்த 4 ரோடு. இங்கே உங்களுக்கு பேங்க் என்ன யூஸ் பண்ணோன்னா கரூர் வைஷ்யா பேங்க் இருக்குது. கரூருன்ட்டு இல்லை, எல்லா பேங்க்குமே வந்து இந்த சரௌண்டிங்கில் இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பரவாயில்லையா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா இது. ஏன்னா தம்புச்செட்டி, லிங்கிச்செட்டி, ஹார்மோனியன் ஸ்ட்ரீட்டு, அம்மன் கோவில் ஒன்று இருக்குல்ல, காளிகாம்பல் கோவில், அதையும் போய் பார்க்கலாம். கார்னரில் ஒரு டீ கடை பார்த்துருக்கோம். அது இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஒரு டவுட்டில் தான். கோவிலை பற்றி உனக்கு எதனா தெரியுமா பிரதர்? இல்லை பிரதர், எனக்கு அதை பற்றி எனக்கே தெரியாது. பட் ஆனால் ஃபேமஸான கோவில். இன்னொன்று வந்து மண்ணடினாலே வந்து ஃபேமஸான கோவில். நீங்கள் அந்த கோவிலில் வந்து ஸ்பெஷல் என்னைக்குன்னு கேட்டிங்கனாக்கா நியூ இயர் டைம். ஓகே, விட்டுறாமல் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து செம்மையான ஒரு மூமெண்ட் இருக்கும் அங்கே நிறையா. அதான் டீ கடை க்ளோஸில் இருக்கு கிட்ட. வாங்க செகண்ட் லைன் ரோட்டில் போயிட்டு நம்ம பார்ப்போம் டீ கடை வேறு எதுனா இருக்கா. இது வந்து செகண்ட் லைன் ரோடு பிரதர்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா ஜஹாங்கீர் ரோடு ஒன்று, கோட்டக் மகேந்திரா இருக்குது. கோட்டக் மகேந்திரா தாண்டினீங்கன்னா வந்து ரோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடிஎஃப்சி இந்த லைனில் வந்து அத்தோ, சாரி மறந்துட்டேன், பர்மா அத்தோ, ஃப்ரை அத்தோ, நார்மல் அத்தோ, முட்டை மசாலா முட்டை, சூப்பு, இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஃபேமஸ்ஸு. பட் ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. அத்தோன்ற டேஸ்ட்லாம் வந்து கம்மி தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ட்ரை பண்ணலாம். எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து அத்தோ வேணும் அப்படின்னாக்கா ப்ரோ அவுட் டீ வேணும் ப்ரோ, சும்மா அவுட்டு பிரேக் விட்டு குடிச்சிட்டு போகும். இங்கே வந்து அத்தோ ட்ரை பண்ணுறீங்க, இல்லை இங்கே வந்து அத்தோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். அது டேஸ்ட் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அப்புறம் ஒரு நிமிஷம், இங்கே குடிப்பாக்கிறவங்களுக்காகவே இங்கே ஒரு பார் ஒன்று வச்சுருக்காங்க, ஒயின் ஷாப். யாரா 12 மணிக்கு வந்து ஒயின் ஷாப் இங்கே எங்கே இருக்குன்னு தேடாதீங்க. இங்கே வந்துட்டாலே இந்த காலத்தில் டீ பாய் அப்படின்னு ஒரு கடை இருக்கு. அந்த டீ பாய் கடைக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அந்த பையனுக்கு பயம் இல்லை. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ஃபேமஸான ஹோட்டல்ஸ் இருக்குது. மொபைல் அசசரிஸ் அதிகம் இங்கே இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இருக்குது. திங்கிறதுலேயே இருக்காது ப்ரோ. ஜனங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களுக்கு இருக்குது. ஓகே, லஞ்சுங்கிறது ஓகே தான், பட் அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்தீங்கன்னா நேஷ்னல் ஹாஸ்பிட்டல். இந்த கடையை காட்டுங்க, இந்த பேகு கடை, இந்த கடை. நம்மனா அந்த கடைக்கு என்ன இல்லை டூரிஸ்டர்ஸு நார்மல் பேக்கு இதெல்லாம் வந்து இங்கே ஹோல்சேல்ஸில் விற்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். ரேட்ஸ் எனக்கு சரியாக மட்டுப்படலை, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ரூட்டில் வந்து என்ன ரிஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் வருது. நார்மல் ஏரியாலே பார்த்தீங்கன்னா 4 வீலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம்
இதுவாக இருக்கும். அண்ட் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே க்ரௌடான ஏரியா. ஏன்னா இங்கே வந்து ஒர்க்கிங் பர்சன்ஸ் வந்து சென்னையிலேயே வந்து 75% வந்து மண்ணடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. நார்த் சென்னையிலேருந்து சொல்கிறாங்க, 75% நார்த் சென்னையிலேருந்து இங்கே மண்ணடிக்கு தான் வராங்க. அதனால் இந்த ஏரியா பர்டிகுலராக வந்து ரொம்ப ஏன்னா இங்கே வந்து ஷிப்பிங் லைன் அதிகமாக இருக்குது. என்டையர் ஷிப்பிங் லைனுமே மோஸ்ட்லி இங்கே தான் இருக்குது. 1-2 அங்கே இங்கே செதறி இருக்கலாம், பட் ஆனால் என்டையர் இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் தான் மண்ணடி ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட்டு வந்து பார்க்காத யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. வெளியூர்லேருந்து வேணால் பார்க்காம இருந்துருக்கலாம், பட் ஆனால் மற்றபடி சென்னையில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க. பார்த்தாலே தெரியும். மற்ற ஏரியாவில் சுற்றணும், பட் இந்த ஏரியாவில் வரும்போது உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்பவே 12 ஆகுது, இன்னமும் கடை ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஒர்க்கிங்கே தான் இருக்குது. இந்த டீ கடையை காட்டு போகுது. இதுதான் எங்களுடைய ஃபேமஸ் டீ கடை கொழும்பி. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பட் பிரெட் ஆம்லெட் சூப்பராக இருக்கும். அதுதாங்க மரணம். ஒரு பிரெட் ஆம்லெட்டு 45 ரூபா. அப்படியா? ஆமாம், பட் நல்லாயிருக்கும். நீங்கள் காசு கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கவலை இல்லாமல் சாப்பிட்டு வரலாம். அவ்வளோ டேஸ்ட்டாங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்தாலே நம்ம காசை பற்றி கவலைப்பட தேவை. ஆமாம் பிரதர், இங்கே கையில் 50 ரூபா இருந்தாலே நம்ம 3 வேலைக்கான சாப்பாட்டையும் இங்கேயே முடிச்சிடலாம். ஆனால் பேச்சுலராக இருக்க எங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னும் நீங்கள் என்னென்னா துணி கடைங்களும் கொஞ்சம் இது, பட் ஆனால் என்னுடைய சஜஷன் என்னன்னா இங்கே துணி எடுக்கிறது எடுக்காதீங்க, வேஸ்ட்டு தான். ஏன்னா ரொம்ப அதிகம் காஸ்ட்டு. குவாலிட்டி நல்லாயிருக்கும், பட் காஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்டு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போது இதுதான் தம்புச்செட்டி காளிகாம்பாள் கோவில் வரப்போகுது. காளிகாம்பாள் கோவில் வரப்போகுது. கையெழுத்து கும்பிட்டுக்கிட்டா கைதா. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும்தான் இங்கே. ஐ மீன் மார்னிங் 10 to ஈவினிங் 6-7. ஆமாம், இது வந்து 1 வேவாக மாற்றிட்டாங்க. ஆமாம், இது போகிறதுக்கு மட்டும்தான், வர்றது கிடையாது. ஸோ அதனால தான் நான் அந்த பக்கம் வரல, சுற்றிக்கிட்டு வரேன். பெட்ரோல் போனாலும் பரவாயில்ல. ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ், நோ பிரேக் ரூல்ஸ். பார்த்தீங்கன்னா காளிகாம்பாள் கோயில்கிட்ட வரும்போது அந்த மரத்தை தாண்டினா கோயில் வந்துச்சு. மரத்துக்கு ஆப்போசிட்டில் தான் கோயில். ஜெகஜோதியா இதுதான் காளிகாம்பாள் கோவில். நட சாத்தியிருக்காங்க, ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான்.